திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. பெருமானுடைய கருணையை நீள நினைந்தடிய நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்வினை காண வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இன்று ஒரு 4 பண்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம். பழம்பஞ்சுரம், புறநீர்மை, அந்தாளி குறிஞ்சி, செந்துருத்தி என்று சொல்லக்கூடிய 4 பண்கள் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பழம்பஞ்சுரம், திருஞான சம்பந்தருடைய தேவாரம். இதனுடைய ராகம் சங்கராபரணம். கொஞ்சம் வால்யூம் வாய்ஸ்க்கு மட்டும் 1. இது 4 ஏத்து. உற்றுமை சேர்வது மெய்யினையே, உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வதும் நின்னருள் மெய்யினையே. உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வதும் அருள் மெய்யினையே. உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வதும் நின்னருள் மெய்யினையே. கற்றவர் காய்வது, கற்றவர் காய்வது காமனையே, கற்றவர் காய்வது காமனையே. கண்ணல் விழி காய்வது காமனையே, கற்றவர் காய்வது காமனையே. கண்ணல் விழி காய்வது காமனையே. அற்றம் மறைப்பது முன்பணியே,
அமரர்கள் செய்வதும் உன் பணியே அற்றமறைப்பது உன் பணியே. அமரர்கள் செய்வதும் உன் பணியே பெற்றும் உகந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே பெற்றும் உகந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே. அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் குறைங்க. திருநாவுக்கரசருடைய பழம்பஞ்சுரம் நாம் இங்கே ஏற்கனவே முதலில் பாடியது ஞானசம்பந்தருடைய பழம்பஞ்சுரம். திருவியமகம் என்கின்ற ஒரு வகைப்பாட்டில் நம்முடைய ஞானசம்பந்தர் அருளிய தேவாரம் உற்றுமை சேர்வது மெய்யினையே என்பது. அடுத்தது நம்முடைய திருநாவுக்கரசர் அருளி செய்த அருமையான பழம்பஞ்சுரம் என்கின்ற பண். இது பல்வேறு தலங்களை திருநாவுக்கரசர் அழகாக குறிப்பிட்டு பாடுகின்ற ஒரு திருத்தல கோவையாக அமைந்த ஒரு அருமையான பதிகம். அதிலிருந்து ஒரு பாடல் இப்பொழுது நம்ம பார்க்கலாம். தலங்களை நம்ம பொறுமையாக பார்க்கறது இல்லை, மிக வேகமாக பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த பாட்டு அப்படி போனால் நமக்கு ஒரு பாட்டு மெதுவாக பார்த்துட்டோமா, இப்போ இதை கொஞ்சம் வேகமாக பார்ப்போம், சரியா? பற்றற்றார் சேர்பழம் பதியை பாசூர் நிலாய பவளத்தை பற்றற்றார் சேர்பழம் பதியை பாசூர் நிலாய பவளத்தை சிற்றம் வலத்தம் திகழ்கனியை சிற்றம் வலத்தம் திகழ்கனியை திண்டற்கரிய திருவுருவை சிற்றம் வலத்தம் திகழ்கனியை திண்டற்கரிய திருவுருவை வெற்றியூரில் விரிசுடரை விமலர் கோனை திரை சூழ்ந்த வெற்றியூரில் விரிசுடரை விமலர் கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூரம் உத்தமனை உள்ள துள்ளே வைத்தேனே ஒற்றியூரம் உத்தமனை உள்ள துள்ளே வைத்தேனே ஒற்றியூரம் உத்தமனை உள்ள துள்ளே வைத்தேனே. இது நம்முடைய நாவுக்கரசருடைய அருமையான ஒரு பழம்பஞ்சுரம். அடுத்ததாக நம்முடைய நம்பியாரூருடைய ஒரு பழம்பஞ்சுரம் பார்த்துட்டு நம்ம புறநீர்மை பண்ணுக்கு வந்துடலாம். இப்பொழுது இதனுடைய ராகம் சங்கர ஆபரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் பண்ணாக தாய் ராகமாக இருக்கிறது. சங்கராபரணம் பல ராகங்களுக்கு தாயாக விளங்குகின்ற தன்மை உடையது. அதில் நம்முடைய பழம்பஞ்சுரம் மிக பழமையான ராகம் என்று இதை குறிப்பிடுகிறார். சுரம் என்றால் பாலை நிலம். அப்போ அந்த பாலை
பண்ணிலிருந்து தோன்றிய காரணத்தினால், மிக பழமையான காலத்தில் தோன்றிய காரணத்தினால் இதனை பழம்பஞ்சுரம் என்று சொன்னார். அதுபோல பழந்தக்கராகம் என்று சொன்னார். ஏன்னா தக்கராகம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு முன்னாடி தோன்றியதை பழந்தக்கராகம் என்று சொல்லுகிற மரபை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இசை மனிதனுடைய உயிராற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. ஏன்னா இந்த நிகழ்வே நம்ம பல விளக்கங்களை சொல்லித்தான் பாடுகிற வழக்கம். அந்த உயிராற்றல் நமக்கு அதிகரிக்க 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 நம்முடைய செயல்பாடுகளில் அது தென்படும், சோர்வு ஏற்படாது. அந்த சோர்வை தவிர்ப்பது எதுன்னா இசைதான் ஒன்று. அடுத்தது நம்முடைய கவலைகளை போக்குவது இசை, மறக்கடிக்கிறது இல்லை, கவலையை நீக்குவது, அறவே வராமல் செய்வது இசை. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இசையில் நாம் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும். காலையில் நான் கூட எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன், இருட்டான அறையில் நீங்கள் எதுவும் இல்லாமல் அறியாமை என்ற இருளை கொண்டு சென்றால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருட்டு என்பது எதிர்மறை எண்ணங்கள். எனவே இருட்டினுள் இருட்டாக நீங்களும் செல்லும் பொழுது அந்த இருட்டு விலகாது. ஆனால் அறிவு ஞானம் என்ற கைவிளக்கை நீங்கள் எடுத்து சென்றால் இருட்டை விரட்ட வேணாம், இருட்டு தானா விலகி ஓடும். நீங்க போய் இருட்டை போ போ போன்னு விரட்ட முடியாது. ஆனால் அறிவு ஞானம் என்கின்ற அந்த விளக்கு உங்களிடத்தில் இருக்குமானால் இருள் தானாக விலகிக் கொள்ளும், எதிர்மறை எண்ணங்கள் தானாக விலகிக் கொள்ளும். இங்கே ஒரு அசுத்தம் இருக்கிறது, அசுத்தம் இருக்கு அசுத்தம் இருக்கு என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் சுத்தத்தை வைத்துக்கொண்டு அதை மிகுதியாக நாம் பயன்படுத்தினால், நிறைய தண்ணி, சுத்தமான தண்ணி ஊத்திக்கிட்டே இருங்க, அந்த இடம் சுத்தமாகிவிடும். அப்ப அசுத்தம் என்கின்ற எதிர்மறை எண்ணங்களை சுத்தம் என்கின்ற ஞான நீரால் அடிக்கடி நாம் கழுவிக்கொண்டே இருந்தால் அசுத்தம் சேராது. ஞான நீர் நமக்கு பெருமான் கொடுத்திருக்கிறான். அந்த ஞானத்தை நாம் மிகுவித்துக் கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, குருவினுடைய புகைப்படத்தை நான் டிபியில் வச்சிருக்கிறேன்னா அது குரு பக்தி இல்லை, மறந்துடாதீங்க, மாத்திக்கோங்க. குருவினுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் அது குரு பக்தி. குருவை பின்பற்றுவது என்பது குருவை போல உடை அணிந்து கொள்வது, குருவுக்கு பிடித்த நிறத்தில் நாமும் அணிந்து கொள்வது, குருவுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நாமளும் சாப்பிடுறது, அப்படி இல்லை குரு பக்தி. அது குரு பக்தி அல்ல, அது உரு பக்தி. உரு பக்திக்கும் குரு பக்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உருவத்தை நீங்கள் ரசிக்கிறீர்களா, ஞானத்தை ரசிக்கிறீர்களா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், குருவினுடைய புகைப்படத்தை வச்சுக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு அது குருவினுடைய ஞானம்லாம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்லை. அது எந்த குருவாக இருந்தாலும், ஐயா வால்யூம் குறையுது, குறையாம பார்த்துங்க, அப்படியே வச்சிருங்க. அப்ப குருவினுடைய அந்த ஞானத்தை நாம் எப்பொழுது பின்பற்ற தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் அது உண்மையான குரு பக்தியாக இருக்கும். அடியனுடைய குருநாதர் தர்மபுரம் ஐயா இருக்கிறாங்க. அவர்களைப் போல் நான் தாடி வளர்த்துக்க கூடாது, அவர்களைப் போல் நான் உடை உடுத்திக் கொள்வதில் ஒன்றும் இல்லை, அவர்களைப் போல நான் ஒரு தாயத்தை அணிந்து கொள்வதில் குரு பக்தி இல்லை. ஆனால் அவரை போல பாட முயற்சி செய்தால் அதுதான் குரு பக்தி. அவரை போல வழிபட நான் கற்றுக்கொண்டால் அது குரு பக்தி. அவரை போல நேரம் தவறாமையை நான் கடைபிடித்தால் அதுதான் குரு பக்தி. இந்த அளவு இந்த நிகழ்ச்சியை கூட எங்களுடைய குருநாதர் பெயரை சொல்லும்போது மிகச் சரியாக மணி 6:30. ஒரு நாள் இதுவரை, இந்த நாள் வரை, இந்த நிகழ்வு வரை தவறியதே கிடையாது. என்னுடைய குரு பக்தியை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று மிக பணிவாக உங்களிடத்தில் சொல். இதுதான் குரு பக்தியை விட நீங்கள் அவரை மாதிரி சொக்கா போட்டுக்கிறேன், அவரை மாதிரி நான் பண்ணுறேன், இவரை மாதிரி பண்ணுறேன்னு மேக்கப் போட்டுக்கிறது குரு பக்தி அல்ல. டிபியில் வைக்கிறது குரு பக்தி அல்ல. டிபியில் குருவினுடைய உபதேசத்தை வையுங்கள், குருவினுடைய வகுப்பை வையுங்கள், குருவினுடைய ஒலியை கேளுங்கள், உருவத்தை பார்க்காதீர்கள். உருவம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய ஞானத்தை நம்மளை சேர விடாது. புரியுதா? ரொம்ப கவனமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்றுக்கொண்டால் குரு உரு சிந்தித்தல் தானேன்னு சொன்ன. குரு உரு சிந்திக்கப்பட வேண்டியது தானே தவிர பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை.
தெளிவு குருவின் திருமேனி காண்டல் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னது? கேட்க பழகணும். அடுத்தது குருவினுடைய திருநாமத்தை சொல்லி பழகணும். அதுக்கப்புறம் சிந்திக்க பழகணும். அங்கே ஞானத்தில் கொண்டு வந்து நிற்கிறார். சரியை காணுவது, கிரியை கேட்பது, யோகம் சொல்லுவது, ஞானம் சிந்திப்பது. அப்ப நம்ம ஞானத்துக்கு வந்துடணும். புரியுதா? இதுதான் நமக்கு மானச தீட்சை என்று சொன்னார்கள். குரு நமக்கு கொடுக்கக்கூடிய மானச தீட்சை என்பது என்ன என்றால், அவர் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவர் நம்மளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. குரு பக்தியால் அவரை ஒரு கணம் நினைத்தால் போதும், அவர் அங்கிருந்து கொண்டே உங்களுக்கு அருள் செய்வார். அவருடைய திரு உரு உங்களுடைய உள்ளத்துள் உயிருள் புகுந்து உங்களை சரி பண்ணும், உங்களுடைய கவலையை போக்கும், உங்களுடைய திறமையை அதை எடுத்து கொண்டு வரும். அதுதான் குரு பக்தி. எனவே நாம் படம் மாட்டிக்கொள்வதோ, டிபியை மாற்றிக்கொண்டே இருப்பதோ, அவரோடு நாம் இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வதோ குரு பக்தி ஆகாது. அது உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறீங்க. ஒரு பிரபலத்தோடு நாம் எடுக்கிற புகைப்படம் என்பது நம்மை நாமே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது மாதிரி தான். அந்த பிரபலம் எதை வைத்து பிரபலமானார், அதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா, அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா, அதன்படி நாம் செல்லுகின்றோமா என்பதுதான் உண்மையான குரு பக்தியாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு நடிகரோடு அல்லது ஒரு பிரபலமான ஒரு பாடகரோடு, பிரபலமான ஒரு கலைஞரோடு, பிரபலமான ஒரு தொழிலதிபரோடு எடுத்துக்கொள்ளும் புகைப்படம் போல குருவின் புகைப்படமும் மாற்றி விடாதீர்கள் என்பதை உங்களிடத்தில் நான் பணிவாக சொல்லுகிறேன். நான் சொல்றது எல்லாமே பிரச்சனைக்குரியதாகவே இருக்கு. அதை பற்றி நான் கவலைப்படலை. புரியுதா? இங்கே இந்த இடத்தில் இந்த நாளில் இதை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது பெருமான் பார்த்துக்குவான்னு நான் சொல்லிடுறேன். எடுத்துக்கிறது எடுத்துக்காது உங்களுடைய சிந்தனைக்கும் ஞானத்திற்கும் விட்டுவிடுகிறேன். எனவே குரு பக்தி என்பதற்கான ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அப்ப ஞானம் என்ற விளக்கை நாம் ஏந்தும் பொழுது அது தானாக இருளை விளக்கும், இருள் தானாக விளங்கி ஓடிவிடும். அப்பொழுது அந்த இடம் முழுவதும் ஞானம் பரவி நிற்கும். அப்ப உள்ள வர்றதுக்கு இருள் அஞ்சும், இருள் உள்ள வர்றதுக்கு அஞ்சும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தீ சிறியதாக இருக்குமானால் காற்று அதை அணைத்து விடும். அதே தீ பெரியதாக இருந்தால் காற்று அதை வளர்க்கும். தீ சின்னதா இருக்கு, காத்தடிச்சா அணைஞ்சு போடுது. அதே தீ வலிமை மிக்கதாக இருந்தால் காட்டு தீ எதனால வேகமாகுது? அதே காற்றினால் வேகமாகுது. அப்ப நீ வலிமையாக இருந்தீனா எதிர்மறை எண்ணங்கள் கூட உங்களை வளர்க்குமே தவிர கீழே கொண்டு போய் போடாது. நீங்கள் வலிமை குறைஞ்சிட்டீங்கன்னா காத்துல தீபம் அணையிற மாதிரி அணைஞ்சு போயிடுவோம், நம்ம அணைஞ்சு போயிடுவோம். அப்ப நாம உறுதியாக வலிமையாக நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அந்த ஒரு செய்தியோடு இப்பொழுது நம்பியாரூரர் அருளி செய்த பழம்பஞ்சுரம் பண் சங்கராபரணத்தில் திரு ஆலங்காட்டு திருப்பதிகம் முத்தி தரவல்ல முத்தி தரவல்ல முகிழ்மென் முலையாள் உமை பங்கா முத்தி தரவல்ல முகிழ்மென் முலையாள் உமை பங்கா முத்தி தரவல்ல முகிழ்மென் முலையாள் உமை பங்கா சித்தா சித்தி திறம் காட்டும் சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவர்
தேவர் சிங்கமே பத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூற்மேய பத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூற்மேய அத்த ஆலங்காட அத்தாலங்காடாவும் அடியார்க்கடியேன் ஆவேனே அத்தாலங்காடாவும் அடியார்க்கடியேன் ஆவேனே அடியார்க்கடியேன் ஆவேனே அடியார்க்கடியேன் ஆவேனே. இவ்வளவு அருமையான ஒரு பாட்டு இல்லை? அத்தா உனக்கு நான் அடிமைன்னு சொல்லலை, உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனேன்னு. அதுதான் தில்லைவானந்தனர் அது அடியார்க்கும் அடியென்ற ஒரு பதிகமாக பின்னாளில் வந்தது. இது டீசர். இந்த பதிகத்தில் கடைசி வார்த்தை எல்லாம் என்ன பண்ணார்? அடியார்க்கு அடியேன் அடியார்க்கு அடியேன்னு சொல்லிட்டு வந்தார். யார் யாருங்கிறத பின்னாடி சொல்ல போகிறார். அதனால் முன்னாடி என்ன பண்ணார்? ஒரு டீசர் விட்டு பார்க்குறாரு, சரியா இருக்கா அப்படின்னு. ஆலங்காட்டு பெருமான் நல்லா இருக்கு இப்போ, ஏன் மூத்த திருப்பதிகம் பாடின இடம் இல்லையா, அதனால் அங்கே அம்மையார் செஞ்ச இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு? அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அம்மா நான் இந்த மாதிரி திருத்தொண்ட தொகை பாட போகிறேன், நான் இந்த மாதிரி பாடலாமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு? அடியார்க்கு அடியேன் ஆவேனேன்னாரு. பிரமாதமாக இருக்கு போ அப்படின்ட்டார். அதனால் பின்னாடி அது திருத்தொண்ட தொகையாக விரிந்தது என்று பார்க்குறோம். எனவே அடியார்க்கு அடியேன் ஆவேனே, அதுதான் அடியார்க்கு அடியேன் அடியார்க்கு அடியேன் அடியார்க்கு அடியேன்னு பின்னாடி அழகாக அதை திருத்தொண்ட தொகையாக நம்முடைய நம்பி ஆரூரர் பாடி அருளினார். அடுத்த பண் புறநீர்மை. இதனுடைய ராகம் பூபாலம். இது மிக நுணுக்கமான ஒரு ராகம். பவுளின்னு ஒரு ராகம் இருக்குது, கொஞ்சம் மாற்றணும்னா அது பவுளியாக மாறிடும். புறநீர்மைக்கும் பவுளிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. புறநீர்மைக்கு நேரான ஒரு ராகம் எதுனா பூபாலம் தான். இது நரம்பு மண்டலத்தை சரி செய்யக்கூடிய ராகம் என்று சொல்கிறார்கள். காலையில் எழுந்து இந்த பூபால ராகத்தை கேட்கும் பொழுதும் பாடும் பொழுதும் நம்முடைய உடலும் உள்ளமும் தங்களுடைய இரத்த ஓட்டத்தை நரம்பு மண்டலங்கள் மூலமாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பண்ணுக்கு உண்டு என்று சொல்கிறார். அதனால தான் விடியற்காலை நேரத்தில் எங்கெங்கெல்லாம் தலப்பயணம் மேற்கொண்டார்களோ அங்கெல்லாம் இந்த பூபால ராகத்தில் புறநீர்மை பண்ணில் நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஞானசம்பந்த பெருமான் விடியற்காலை நேரத்தில் ஆலவாயில் நுழைகிறார் மதுரை. அப்பொழுது அந்த இருட்டு முழுவதும் விலகலை, செஞ்ஞாயிறு வரப்போகிற நேரம். அந்த நேரத்தில் ஒரு மங்கலான வெளிச்சத்தில் ஒரு கோபுரம் தெரிகிறது. அடியார் பெருமக்கள் கேட்கிறார்கள், ஐயனே இது என்ன அப்படின்னு. அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், இது மங்கையரக்கரசியார் வழிபடக்கூடிய ஆலவாய் அண்ணல் இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொன்னார். சொக்கநாதர் கோவில்னு சொல்லலை, மங்கையரக்கரசியார் தினமும் வழிபடுற கோவில் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தானே நம்ம போகிறோம். நம்ம மதுரை வந்துட்டோம். ஏன்னா அந்த காலத்தில் கைகாட்டிகள் இல்லாத காலம். அந்த காலத்தில் விடியற்காலை நேரத்தில் யார்கிட்ட போய் கேட்பீங்க? அப்போ அந்த கோயில் கோபுரத்தை பார்த்த உடனே இதுதான் என்று ஞானசம்பந்த பெருமான் அடியார் பெருமக்களுக்கு சொல்லி பாடிய அந்த பண் புறநீர்மை பண் பூபாலராகும். இப்பொழுது அந்த பாட்டை நம்ம கேட்கலாம். அரை பாயிண்டா வைங்க, அப்பதான் சரியா. மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை
வரிவளை கைமட மானி மங்கையர்கரசி வளவர் கோன் மாவை வரிவளை கைமடமானி மங்கையர்கரசி வளவர் கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கழல் முருவன் பொங்கழல் முருவன் மூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி பொங்கழல் முருவன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆசவாயாவதும் இதுவே அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடியோ இசைப்பார்கள் ஆயினும் நல்ல தலைவன் என்றடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள் வாயினும் மனத்தும் மறுவி நின்றகல மாண்பினர் காண்பல வேடர் வாயினும் மனத்தும் மறுவி நின்றகல மாண்பினர் காண்பல வேடர் நோயிலும் பிணியும் தொழிலர் பல் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம் நோயிலும் பிணியும் தொழலர் பல் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோண மாமலை அமர்ந்தாரே கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோண மாமல் அமர்ந்தாரே கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோண மாமலை அமர்ந்தாரே அமர்ந்தாரே ஆலவாயிலிருந்து அப்படியே இலங்கை போயிட்டோம் இல்லையா? இலங்கையில் இருக்கக்கூடிய தலம் திருகோணமலை. இந்த பாட்டில் சொல்றார், தாயினும் நல்ல தலைவரம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை எங்கேருந்து வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லை? இப்போ ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், கோணமாமலை என்று சொல்லக்கூடிய திருக்கோணேச்சரம், திருக்கேதீஸ்வரம், திருநகுலேஸ்வரம் அப்படின்னு ஈஸ்வரங்கள், அங்கே பஞ்ச ஈஸ்வரங்கள் இருக்கு. அதில் ஒன்று கோணேச்சரம். அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்ததுன்னு இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். அழகாக சொல்றார், கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோண மாமலை அமர்ந்தாரேன்னார். கடலும் இருக்குமா, சுனையும் இருக்குமா, கோயிலும் இருக்குமா, மலையும் இருக்குமா? இப்படி ஒரு தலம் பார்க்க முடியுமா? கடல் இருந்ததுன்னா மலை அங்கே இருக்காது.
மலை இருந்தா கடல் அங்க இருக்காது, சுனை இருந்தா மலை இருந்தா சுனை இருக்கும். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறது பேர் சுனைன்னு சொல்ல மாட்டோம். இங்க என்னென்ன இருக்கா, கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தார். இருக்கிறதுலே மிக அழகான தலம் இலங்கையில் எதுன்னா திருக்கோணேஸ்வரம். அவ்வளவு அழகா இருக்கும். அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவரா, தாயினும் நல்ல தலைவர்னார். ஏன்னா தாய் குழந்தை கேட்டு கொடுப்பாள், இந்த தலைவன் குழந்தை தேவை அறிந்து கொடுப்பார். அதனால தாயினும் நல்ல தலைவர். குழந்தை அழுதாதான் பால் கொடுப்பார், அழல் என்ன கொடுக்க மாட்டார். ஏன், அந்த குழந்தைக்கு தேவைப்படல் நினைப்பா. ஆனால் இவர் எப்படின்னா பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துனர். அதனால தாயினும் நல்ல தலைவர் அப்படின்னு. அதுதான் இங்கே ரொம்ப அழகா ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம நம்பி ஆரூரருடைய அழகான ஒரு புறநீர்மை பண் பார்க்கலாம். இப்ப ஞானசம்பந்தர் பார்த்தோம், அடுத்து நம்பி ஆரூரருடைய ஒரு புறநீர்மை பண் கொஞ்சம். இது எங்கள் ஐயா தருமபுரத்தார் எப்படி சுத்தாங்கமாக பாடுவாரோ அதுலேயும் புறநீர்மையை கேட்போம். எவ்வளோ அழகாக சுத்தாங்கம் எப்படி நல்லா இருக்கு பாருங்கள் புறநீர்மையில். தொண்டர் அடித்தொழலும் சோதி இளம்பிறையும் சூதன மென்முலையாள் பாகமும் ஆகி வரும் புண்டரிகப் பரிசாம் மேனியும் வானவர்கள் பூசலிட கடல் நஞ்சு உண்ட கருத்தமரும் கொண்டல் எனத் திகழும் கண்டமும் என் தோளும் கோல நறுஞ்சடை மேல் வண்ணமும் கண்குளிர கண்டு தொழப் பெறுவது என்று கொலோ கார்வயல் சூழ் காணப்பேருரை காளையே கார்வயல் சூழ் காணப்பேருரை காளையே அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியழும் பழைய பல்வினை மூடாமும் நந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியழும் பழைய வல்வினை மூடாமும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியழும் பழைய வல்வினை மூடாமும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியழும் பழைய வல்வினை மூடாமும் சிந்தை பராமரிய
சிந்தை பராமரியாம் தென் திரு ஆரூர்வுக்கு சிந்தை பராமரியா தென் திரு ஆரூர்வுக்கு எந்தை பிரானாரே என்று கொள்கை துவதே சிந்தை பராமரியா தென் திரு ஆரூர்வுக்கு எந்தை பிரானாரே என்று கொள்கை துவதே என்று கொள்கை துவதே கிபி 16ஆம் நூற்றாண்டில் அன்னமாச்சாரியான்னு ஒரு மிகப்பெரிய அருளாளர் வாழ்ந்தார் ஆந்திர நாட்டில். அவர் பேர் அன்னமாச்சாரியார். அவர் நம்பி ஆரூரரை போலவே நிறைய பதிகங்களை பாடியவர். அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனைகள் ரொம்ப அற்புதமான பக்தி சுவை நிரம்ப இருக்கும். அந்த அன்னமாச்சாரியாருடைய ஒரு கீர்த்தனை இன்று கர்நாடக இசை மேடைகளில் நிறைய பாடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நிறைய அதற்கு வாசிச்சிருப்பாங்க. அதற்கு மூலம் நம்பி ஆரூருடைய இந்த பதிகம். அது என்ன பாட்டு தெரியுமா? அவர் ஹை பிட்ச்லேருந்து எடுக்கிறார். பிரம்மமொக்கட்டே பர பிரம்மமொக்கட்டே பிரம்மமொக்கட்டே பர பிரம்மமொக்கட்டே பர பிரம்மமொக்கட்டே பர பிரம்மமொக்கட்டே சிந்தை பராமரியா சிந்தை பராமரியா தென் திருகாரூர்ப்புக்கு எந்தை பிரானாரே என்று கொள்கை துவதே சிந்தை பராமரியா சிந்தை பரா எங்க போய் எப்படி வருது பாருங்க. இதுதான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். பிரம்ம மொக்கட்டே பர பிரம்ம மொக்கட்டே. ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒக்கட்டேன்னா ஒன்று என்று பொருள். அதை தமிழில் கூட பிரம்மம் ஒன்று தான் பரபிரம்மம் ஒன்று தான் என்று தமிழ் படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு மூலம் எங்கே இருக்குது அப்படின்னா சிந்தை பராமரியா. இதில் அன்னமாச்சாரியா பாடுற அந்த பாட்டில் எங்கள் ஐயா அதில் ஒரு மேலே போய் ஒரு அருமையான ஒரு சுருள் பண்ணுவார். இப்போ சாதாரணமாக பாடும் பொழுது சிந்தை பராமரியா தென் திரு ஆரூர்வுக்கு எந்தை பிரானாரே என்று கொள்கை துவதே சிந்தை பராமரியா. புரியுதா அந்த இடம்? சிந்தை பராமரியா இப்படி ஒண்ணு, இது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா சிந்தை பராமரியா தென் திரு ஆரூர்வுக்கு எந்தை பிரானாரே என்று கொள்கை துவதே சிந்தை பராமரியா தென் திரு ஆரூர்வுக்கு எந்தை பிரானாரே என்று கொள்கை துவதே. தான் அந்த புறநீர்மை. இந்த புறநீர்மைன்னு ஒன்றுமே நம்ம மாணிக்க வாசகரை மறந்துட முடியாது இல்லையா? நம்ம பண் தானே பார்க்குறோம், அதனால் நடுவில் இதை பாடுறதுனால தப்பு இல்லை. பண் அடிப்படையில் மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி அது முதல் பாட்டு புறநீர்மையில பாடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அருமையான பாட்டு. இன்றைக்கி நம்ம இரவில் புறநீர்மை பண் பாடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அப்படி பாட வேண்டிய சூழல் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா மத்தியமாவதி பாடி அதை சரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நமக்கு மத்தியமாவதின்னு சொல்லக்கூடிய செந்துருத்தி பண்ணும் இருக்குது. அதனால் நம்ம வசதிக்கு புறநீர்மை பண்ணு நிறையா பாடிக்கலாம்.
நிறைவில் நம்ம மத்தியமாதி பாடி அதை நாம் சரி செய்து கொள்ளலாம். அந்த பண்ணுக்கு தமிழில் செந்துருத்தின்னு பேர். சரி, இப்போ அழகா மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி, அதில் ஒரு நுணுக்கத்தை சொல்லிட்டு நான் வரேன். பொதுவாக இன்று ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது, வாழ்க வளமுடன் என்று அவர்கள் அதை சொல்வார்கள். அது அவர்களுடைய ஒரு தாரக மந்திரம் போல இருவர் சந்தித்து கொண்டால் முதல் வார்த்தை வாழ்க வளமுடன் என்று சொல்வது ஒரு வழக்கம். இந்த பக்கத்தில் இருக்கிற கூடுவாஞ்சேரியில் தோன்றிய வேதாத்ரி மகரிஷி நல்ல அருமையான மனிதர், நல்ல மனிதர். இந்த நாட்டு மக்களுக்கு உடலும் உள்ளமும் யோகத்தால் சரி செய்ய முடியும்னு மன வளக்கலை என்று அவர் கொண்டு வந்தார். அவர் தான் அதை கொண்டு வந்தது முதல்ல. அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிறவர்கள் எல்லாம் அதை பின்பற்றி கொண்டார்கள். அவர் இங்கே இருக்கிற கூடுவாஞ்சேரியில் தோன்றியவர். பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாறில் சென்று அறிவு திருக்கோயில் என்று அதை உருவாக்கினார்னு பார்க்கிறோம். அவர் வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு மந்திரத்தை, ஒரு பாசிட்டிவான உடன்பாட்டு சிந்தனையை தோற்றினார். அப்பொழுது ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, தமிழறிஞர்கள் கொந்தளித்தார்கள். வியங்கோள் வினைமுற்றுன்னு தமிழில் ஒரு இலக்கண குறிப்பு, நம்ம 10ஆம் வகுப்பு சரியாக படிச்சிருந்தோம்னா ஞாபகத்துக்கு வரும். வியங்கோள் வினைமுற்று, அதில் இந்த வாழ்க வெல்க இதெல்லாம் கடைசியில் தான் வரணும், முன்னாடி வரக்கூடாது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, வெல்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வாழ்க என்பது வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு அதற்கு இலக்கண குறிப்பு தருவாங்க. இது ஒரு சொற்றொடனுடைய கடைசியில் வரணும். அப்போ வளமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறமும் சில பேர் என்ன சொன்னாங்க, வளமுடன் சொல்லக்கூடாது, வளத்துடன் வாழ்க என்று சொல்லணும், அத்துச்சாரியை போடணும், இல்லைன்னா சாரி தப்பு அப்படின்ட்டாங்க. புரியுதா? அத்துச்சாரி, வளத்துடன் வாழ்க என்பது தமிழ் இலக்கணப்படி சரியானது. வளமுடன் கூட சொல்லக்கூடாது, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவர் வாழ்க வளமுடன் சொன்னாரே அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை வாழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே இலக்கணம் பார்க்கக்கூடாது, இதயத்தை தான் பார்க்கணும். அங்கே போய் நம்ம அறிவு வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போகிறோம், அறிவு வேலை செஞ்சால் சாமி கும்பிட முடியாதுல்ல. சிற்பத்தையும் சிவலிங்கத்தையும் ஒன்றா பார்த்துட்டு வருவோம். சிற்பம் வேறு, சிவலிங்கம் வேறு இல்லையா? அங்கே அறிவு வேலை செய்யக்கூடாது, அங்கே எது வேலை செய்யணும்? நம்முடைய மனம் வேலை செய்யணும். அப்போ தான் இறைவனை வழிபாடு செய்ய முடியும். நம்ம அது மாதிரி வாழ்த்தணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் இலக்கணத்தை யோசிச்சுட்டா இருக்க முடியும். அது மாதிரி காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே டக்குன்னு உங்களை பார்த்து A+B² என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அப்படியே பிஸ்கான்னு முழிச்சிட்டு இருப்போம். நம்ம எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சூத்திரத்தெல்லாம் கேட்டால் தெரியுமா? தெரியாது இல்லையா? அதுபோல காலையில் எந்திரிச்ச உடனே பெருமானுடைய தரிசனம் அப்படியே ஜோதி பிரகாசமா தெரியுது. எனவே என் வாழ்முதலாகிய பொருளேன்னு போற்றின்னு சொல்ல வந்தவர் போற்றி அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். போற்றி எங்க வரணும்? இதே போற்றி திருவகோல் இலக்கணம் சுத்தமா பாடினவர். அவருக்கு தெரியாதல்ல, மாணிக்க வாசகர் முதலமைச்சரை சாதாரணமா முதலமைச்சர் ஆயிட முடியாது அந்த காலத்துல. புரியுதா? அறைய கலைகள் 64 தெரிஞ்சிருந்தா தான் முதலமைச்சராக முடியும். அப்படியானவர் மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய மாணிக்க வாசகர், மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய சேக்கிழார் பெருமான், மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய குலசேகர நம்ம குலச்சிறை நாயனார். இவங்கெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர்கள்லாம் 64 கலைகள்லாம் அத்துப்படியா இருக்கணும். அப்ப இலக்கணம் தெரியாமலேயே பாடினாரு. விடியற் காலை நேரத்தில் பெருமானை பார்த்த போது இலக்கணம் அவருக்கு வேலை செய்யல, அவருடைய அறிவு வேலை செய்யல, பக்தி உணர்வு வேலை செய்கிறது. போற்றி தொடங்கிட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என் வாழ்முதலாகிய பொருளா இருந்தான்னா நீ என்ன வருந்த, முதல்ல உன்னை பார்த்த உடனே போற்றின்னு சொல்லிட்டார். இதுதான் பின்னாளில் வாழ்க வளமுடன் என்று அவர் சொல்வதற்கு மிகப்பெரிய அடிக்கோலாக, எப்படி அன்னமாச்சாரியாருக்கு பண் கொடுத்தவர் நம்பி ஆரூரரோ அதுபோல வாழ்க வளமுடன் என்பதற்கு சரியான வழு அமைதின்னு பேர். வழுனா குற்றம் தமிழ்ல, வழு என்றால் குற்றம், வழு அமைதி என்றால் அந்த குற்றத்தை நாம் என்ன பண்ணலாம், ஒரு சமாதானம் சொல்வதற்கு திருவாசகத்தில் இடம் இருக்கிறது. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. அப்புறம் சொல்றார், புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே.
ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுகிறார். எனவே விடியற்காலை நேரம் பெருமானை வழிபடும் பொழுது இலக்கணம் பார்க்க வேண்டியதில்லை, நாம் இதயத்தால் அவரை வழிபட வேண்டும் என்பதை மணிவாசகர் நமக்கு காட்டுகிறார். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு எண்ணை துணை மலர் கொண்டு போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு எண்ணை துணை மலர் கொண்டு ஏற்றினிற் திருமுகத்து ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே. செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே. ஏற்றுய கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுய கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்ன பாட்டு இல்லையா? அப்படி புறநீர்மை பண். இப்போ நம்ம ஞானசம்பந்தருடைய புறநீர்மை பண், நம்பி ஆரூரருடைய புறநீர்மை பண், அடுத்ததாக நம்முடைய மணிவாசகர் அருளி செய்த புறநீர்மை பண், மூன்றையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற பண் அந்தாளி குறிஞ்சி என்கின்ற பண். ரொம்ப அரிதான ஒரு பண், ஞானசம்பந்தர் மட்டும் பாடி கிடச்சிருக்கு. அதுவும் 1.5 பதிகம், 1.5 பதிகம் தான். அதில் ஒரு பதிகம் வெறும் 6 பாட்டு, அதை நான் முழுசாக பாடிட்டு நிறைவு பதிகத்தில் ஒரு 2 பாட்டு பாடலான் இருக்கேன். அந்தாளி குறிஞ்சி பண் 1.5 பதிகம் தான் கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு பதிகம் முழுசாக கூட கிடைக்கல. 6 பாட்டு கிடச்சிருக்கு, 5 பாட்டு கிடைக்கல. அருமையான பண். அதற்கு சாமா அப்படின்னு அதற்கு பேர். இந்த ஆரபி, சாமா, சுத்த சாவேரி 3 அடிச்சுக்காத அக்கா தங்கச்சிங்க. நம்ம அடிச்சுக்கிற அக்கா தங்கச்சி பார்த்துருக்கோம். இந்த சாமா, சுத்த சாவேரி, ஆரபி கொஞ்சம் மாறிச்சுன்னா மாறிடும். கவனமாக போகணும். அதுவும் இந்த சாமா இருக்கு பாருங்க, ரொம்ப மேலேயும் பாடிடக்கூடாது, ஆரபி மாதிரி ஆகிடும். ரொம்ப கீழையும் பாடிடக்கூடாது, ரொம்ப பிளைனாக போனால் சுத்த சாவேரி ஆகிடும். குழைக்கணும். அதே சமயத்தில் ரொம்பவும் நம்ம அதை மேலே கொண்டு போகாமல் ரொம்ப கவனமாக கொண்டு போனால் அதற்கு பேர் சாமா அப்படின்னு பேர். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப நம்ம கோவப்பட்டுரும் கூடாது, ப்ரெஷர் ஏறிடும். ரொம்ப அமுக்குனியாகவும் இருந்தோம்னா அடுத்தவனுக்கு ப்ரெஷர் ஏறும். ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான், இப்படியே பார்த்துட்டு இருக்கோன்னு வச்சுங்க, அவனுக்கு ப்ரெஷர் சிறு சிறு சிறுன்னு ஏறும். நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மீடியமாக இருக்கணும். எப்படின்னா சாமா மாதிரி. இதை நம்முடைய தியாகராஜர் சொல்கிறார். எந்த தியாகராஜர்? சர்க்குரு தியாகராஜர் அழகாக சொல்கிறாரு, சாந்தமு லேக்க சௌக்கியமு லேது. உபேந்திராக்கு தெரியும். சாந்தமு லேக்கா சௌக்கியமு லேது. சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை. நீ படிச்சிருக்கலாம், சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை. நீ பெரிய பதவியில் இருக்கலாம், சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை. நீ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை. நீ பெரிய ஞானியாக இருக்கலாம், சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை. இதுதான் அதனுடைய சரணம். பல்லவி என்ன தெரியுமா? அந்த ஆந்திர நாட்டில் இருந்த அருமையான பழமொழியை பல்லவியை வச்சுக்கிட்டார். சாந்தமுலேக்கா சௌக்கியம் இல்லை. இதுதான் பல்லவியே. இப்படி ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார் சாமால. இவருக்கு யாரா சொல்லி கொடுத்தா இதை அப்படின்னு பார்த்தா நம்ம திருஞான சம்பந்தர். திருவையாறில் ஓதுவாமூர்த்திகள் அருமையாக இழைச்சி குழைச்சி பாடிட்டு இருக்கிறாங்க.
அந்த பக்கமாக இன்றைக்கி வந்தவர், உஞ்சவிருத்திக்கு வந்தவர், இந்த ராகம் நல்லா இருக்கேன்னு கேட்டார். கேட்டு அப்படியே அமர்ந்து தியானம் பண்ணார். ராமர் அவருடைய மனசில் வந்தார். உடனே சாந்தமுலேக்க சௌக்கியம் இல்லைதுன்னு தன்னுடைய தாய்மொழியில் பாடினார். யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க, திரும்பவும் சொல்கிறேன், யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுக்குத்தான் பசிபிக் பெருங்கடல், இந்து மகாசமுத்திரம், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, கடலுக்கு எதுவுமே கிடையாது. புரியுதா? கடல்ல எழுதி போட்டிருக்கா வங்காள விரிகுடான்னு. அந்த பக்கம் அப்படி சுற்றி வந்தீங்கன்னா அரபிக்கடல் அப்படின்னு எழுதி போட்டிருக்குமா? நமக்குத்தான் அரபிக்கடல், நமக்குத்தான் வங்காள விரிகுடா, நமக்குத்தான் பசிபிக் பெருங்கடல். ஆனால் கடலுக்கு எல்லாமே கடல் தான். அது மாதிரி நமக்கு யாரெல்லாம் பக்தி செலுத்துகிறார்களோ அவர்கள் எந்த மொழியில் செலுத்தினாரும் அவர்கள் நமக்கு அருளாளர்கள். அவர் தாய்மொழியில் பாடின மாதிரி நாம நம்ம தாய்மொழியில் பாடணும். அவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார், திருவையாற்றில் முக்தி பெற்றார். ஆனால் தன்னுடைய தாய்மொழியை மறக்கவில்லை. அவர்கிட்ட நம்ம எதை எடுத்துக்கணும்? அந்த தாய்மொழி பற்றி நாம் எடுத்துக்கணும். தாய்மொழியில் நான் திரும்பியும் சொல்றேன், யாருக்கு எது தாய்மொழியோ அதுதான் அவர்களுக்கு அடையாளம். அடையாளத்தை தயவு செய்து இழந்துராதீங்க. அவர்கள் தெலுங்கு தாய்மொழியாக இருக்கலாம், தமிழ் இருக்கலாம், கன்னடம் இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய தாய்மொழி உங்களுக்கு கடவுள், உங்களுடைய மொழி உங்களுக்கு தாய், உங்களுடைய மொழி உங்களுக்கு அடையாளம். அதனால எந்த மொழியும் இழுத்து பழித்து பேசுவதற்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. உங்கள் மொழியை தலைமையில் கொண்டு வந்து கூத்தாடுங்கள், உங்கள் மொழியை நீங்கள் காப்பாற்றுங்க. ஆனால் அடுத்தவங்க மொழியையோ அடுத்தவங்களுடைய பண்பாட்டையோ சொல்வதற்கு அருளாளர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கலங்க. நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். நம்மை உயர்வா நினைக்கிற நாம உயர்தனேன்னு சொல்லிக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனால் அடுத்ததை தாழ்தனேன்னு தமிழில் சொல்லவே இல்லை, தெரியுமா? தமிழில் தாழ்தனை இருக்கா? இருக்கா? உயர்தனேன்னு சொன்னதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரணும்? தாழ்தனை தானே வரணும். தமிழில் கிடையாது தாழ்தனை. ஏன்னா தமிழனால் தன்னை உயர்வா நினைக்க முடியும், அடுத்ததை தாழ்வா நினைக்க முடியாது. அதனால தமிழில் தாழ்தனை என்று சொல்லே கிடையாது. உயர்வு அல்லாத திணை. எப்படி? உயர்வு அல்லாத திணை அகரிணைன்னு சொன்னான். தாழ்தனை கிடையாது. இந்த தாழ்வுங்கிற வார்த்தை தமிழில் வரவே வர. ஏன்? உயர்வா நினைக்கிறவங்க யாரையும் தாழ்வாக எண்ண மாட்டார்கள். அதனால தான் அந்த ஒரு அருமையான ராகம் மேலே போனுச்சுன்னா அது சுத்த சாவேரி, அதே இதில் அது உருக்குச்சுன்னா அது கம்பீரமும் உருக்கமும் இருந்தால் ஆரபி. இந்த ரெண்டுத்துக்கும் சமநிலையில் நியூட்ரலாக இருந்துச்சுன்னா அது சாம. ஐயா சரிதானா? ஐயா வச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க, என்னென்னமோ சொல்கிறான் கேட்டுக்குவோம். நம்ம நேரம் போராத காலம் அப்படின்னு ஐயா நினச்சிடக்கூடாது. அப்போ போய் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிக பழுத்த பழம் திருநாவுக்கரசர் இல்லையா? இந்த பக்கம் அழகாக சுந்தரர், நம்பி ஆரூரர், நடுவில் நான் யாருன்னு தெரியல. நான் அதை சொல்ல மாட்டேன், சரியா? சொல்லி நமக்கு ஏன் வம்பு இல்லையா? ஐயா இவர் நல்ல சிவம் இப்படி கூறிக்கொண்டார், நாளைக்கு ஃபேஸ்புக்கில் போட்டுருவோம். அதனால் நான் யார் என்று தெரியவில்லை, அவர் யாரென்றே அவருக்கு தெரியவில்லையாம்னு அதையும் போடுவான். போட்டுக்கோங்க போங்க. இப்போ நம்ம சாமா பார்க்கலாமா? அருமையா அந்தாளி குறிஞ்சி, இந்த பண்ணோடைய பேரை மறந்துடாதீங்க, அந்தாளி குறிஞ்சி. அதில் குருகாவூர் வெள்ளடைன்னு ஒரு ஊருங்க. அங்கே தான் நம்பி ஆரூரருக்கு சுவாமி கட்டமுது கொடுத்தான். அதை சொல்லுவார், பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணி களைவார் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாட்டு நட்டராகத்தில் பாடியிருப்பார். ஞானசம்பந்த பெருமான் அந்த குருகாவூர் வெள்ளடையில் அந்த அம்பாளுடைய பேரை சில பாடல்களில் தான் சேர்ப்பார். உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன்ற மாதிரி. வண்டார்குழல் அறிவையோடு பிரியா வகைப்பாகம் தான் ஊரில் வண்டார்குழலி. அது மாதிரி சில ஊரில் இந்த இடத்துல அம்பாள் பேர் காவியம் கண்ணின்னு பேர். அவருடைய கண் எப்படி இருக்கான்? காவியங்கண்ணின்னு பேர் அம்பாள் பேர். அந்த 6வது பாட்டில் வச்சு பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த ராகத்தையும் கொஞ்சம் கேட்போம், பாடலையும் ரசிப்போமாக. ரொம்ப மென்மையான பண்ணுங்க. சுண்ண வெண்ணீரணி மார்பில் போல் புனைந்து
நீ மார்பில் தோல் புனைந்து எண்ணரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவர் சொன்ன வெண்ணீரணி மார்பில் தோல் புனைந்து எண்ணரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவர் விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே திரை புல்குதங்கை திகழ் சடை வைத்து வரை மகளோடுடன் ஆடுதீர் மல்கு விரை கமழ் தன் போழில் வெள்ளடை மேவிய அரை மல்கு வாழறவு ஆட்டுகந்தீரே அடையலர் தொல் நகர் ஒன்றரித்து அன்ன அடையலர் தொல் நகர் ஒன்றரித்து அன்ன நடை மடமங்கையோர் பாகம் நயந்து விடையுகம் நேருதீர் வெள்ளடை மேவிய சடையமர் பெண் பிறை சங்கர நீரே வள்ளம் கிளறு கங்கை மடவரலோடு களம் பட ஆடுதீர் காடரங்காக விளங்கிய தன் போழில் வெள்ளடை மேவிய சடையம தன்னன விளங்கிய தன் போழில் வெள்ளடை மேவிய இளம் பிறை சேர்சடை எம்பெருமானே சுரி குழல் நல்ல துடியடையோடு பொறி புல்கு காடை ஆடுதீர் பொங்க விரித்தரு பைம்பொழில் வெள்ளடை மேவிய எரிமழுவாழ்படை எந்தை பிரானின் காவியம் கண் மடவாளோடும் காட்டிடை காவியம் கண் மடவாளோடும் காட்டிடை காவியம் கண் மடவாளோடும் காட்டிடை காவியம் கண் மடவாளோடும் காட்டிடை தீயகலேந்தி நின்று ஆடுதீர் தேன்மலையர் காவியம் கண் மடவாளோடும் காட்டிடை தீயகலே நின்று ஆடுதீர் தேன் மலையர் மேவிய தன் பொழில் மேவிய தன் பொழில் வெள்ளடை மேவிய ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டுகந்தீரே மேவிய தன் பொழில் வெள்ளடை மேவிய ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டுகந்தீரே
ஆவினில்லைந்து கொண்டு ஆட்டுகந்தீரே ஆவினில்லைந்து கொண்டு ஆட்டுகந்தீரே ஆவினில்லைந்து கொண்டு ஆட்டுகந்தீரே ஆவினில்லைந்து கொண்டு ஆட்டுகந்தீரே கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெரு மணம் பாட்டுமையாய்த்தில கல்லூர் பெரு மணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெரு மணம் பாட்டுமையாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்ட நல்லூர் பெரு மணம் மேய நம்பானே சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்ட நல்லூர் பெருமணம் மேய நம்பானே அன்புரு சிந்தைய அன்புரு சிந்தையராகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று அன்புரு சிந்தையராகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை இணையடியேத்துவார் துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே இன்புறும் எந்தை இணையடியேத்துவார் துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே நரும் பொழில் காழியுள் நரும் பொழில் காழியுள் ஞானசம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானை நரும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும் பத நல்லூர் பெருமணத்தானை நரும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானை உறும் பொருளால் சொன்ன உறும் பொருளால் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும் பழிப்பாவம் அவலம் மிலரே உறும் பொருளால் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும் பழிப்பாவம் அவலமிலரே அரும் பழிப்பாவம் அவலமிலரே அரும் பழிப்பாவம் அவலம் மிலரே அரும் பழிப்பாவம் அவலம் இலரே இதான் அந்தாளி குறிஞ்சி.
ஐயா சரியா பண்ணண்ணா. ஐயாவுடைய பெருந்தன்மை பாருங்க, நீங்க சொல்றதுலேருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறார். அதுதான் பணியுமாம் என்றும் பெருமை. அடுத்து சாளரபாணி என்ற ஒரு பண் இருக்கு. அந்த பண் பார்த்துட்டு நம்ம நிறைவாக நம்பிய ஆரூரருடைய செந்துருத்தி பார்க்கலாம். ஏன்னா அது முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேற பண் பாடுற வழக்கம் இல்லை. சாளரபாணி என்ற ஒரு பண் 11ஆம் திருமுறையில் இடம்பெறுகிறது. சாளரபாணி அப்படின்னு பேர். அதற்கு ஆனந்த பைரவி அப்படிங்கிற ராகத்தை சொல்றாங்க. சாளரபாணி என்ற பண் 9ஆம் திருமுறையில் கிடைத்து அதை தமிழிசை சங்கத்தில் இந்த பண்ணுக்கு என்ன ராகம் சரியாக இருக்கும் என்று இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய தலைமையில் கூடிய மிகப்பெரிய ஓதுவார்கள் குழு, கர்நாடக இசை வல்லுநர்கள், தமிழிசை வல்லுநர்கள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி சாளரபாணிக்கு நிகரான ராகம் ஆனந்த பைரவி என்று அதை வெளியிட்டார்கள். எனவே ஆனந்த பைரவி அப்படிங்கிறது ஒரு மங்களமான ராகம். அது நமக்கு திருமணத்தில் வாழ்த்தும் பொழுது ஆரபியிலும், அந்த மணமக்களாக அவர்கள் நம்மிடத்தில் வரும்பொழுது ஆனந்த பைரவியில், அவர்கள் நடக்கும் பொழுது ஆனந்த பைரவியில் அந்த நாதசுர கலைஞர்கள் வாசிப்பாங்க. மயிலை கற்பகாம்பாள் மேலே ஆனந்த பைரவியில் பாடின பாட்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா அப்படின்னு ஒரு அருமையான பாடல். இந்த ஆனந்த பைரவி தான் நம்முடைய காவடி சிந்துக்கு இன்றைய ராகமாக சொல்லப்படுகிறது. ஆனந்த பைரவி தான் பின்னாடி பெயர் மாற்றமாக ஆனந்த பைரவி என்று வந்தது. அதற்கு முன்னாடி அதற்கு காவடி சிந்துன்னு பேர். அந்த காவடி சிந்து தான் வளர்ந்து 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 சாளரபாணியாக செவ்வியல் இலக்கியமாக வந்த பொழுது அதற்கு சாளரபாணி என்று கொடுத்தாங்க. அதற்கு பின்னாளில் வள்ளலார் முதலிய மிகப்பெரிய அருளாளர்கள் அந்த காவடி சிந்தில் ஆனந்த பைரவியில் நிறைய பாடல்களை பாடினார்கள். இதில் உச்சம் தொட்ட ஒரு கவிஞன் யாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர்தான் சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவரை பாராட்டுகிறார். இந்த காவடி சிந்துக்கு யார் தந்தை அப்படின்னு சொன்னால் அது மகாகவி பாரதியார். சித்தர்கள் இந்த காவடி சிந்தில் நிறைய பாடி கொடுத்தாங்க, ஏகப்பட்ட பாடல்கள். ஏன்னா மிக எளிமையாக மக்களை சென்றடையக்கூடிய ஒரு மெட்டு. அதற்கு பெரிய சங்கீத ஞானம், சரிகம பதனி போன்ற ஸ்வரஸ்தானங்கள்லாம் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அது நடை பயணத்தில் எளிய மக்கள் பாடி வளர்த்த ஒரு மெட்டு. அது தனி ராகம் கிடையாது. காவடி சிந்துக்கு ஒரு தனி ராகம் இல்லை. அதை தேஷில் பாடுவாங்க சில பேர் ஆனந்த பைரவியில் பாடுவாங்க. காவடி சிந்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ராகம் கிடையாது, மெட்டு உண்டு. அந்த மெட்டு எந்த ராகத்தில் பாடப்படுகிறதோ அந்த ராகத்தில் இது சொல்லப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா தேஷில் காவடி சிந்து பாடுகிற வழக்கம் எங்கள் ஐயா கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் அதெல்லாம் பாடி காட்ட போகிறேன். இப்போ நம்ம ஆனந்த பைரவி என்ற சாளரபாணியை கேட்டுட்டு அதுக்கெல்லாம் வரலாம். இப்பொழுது ஐயா அவர்கள் அதை கொஞ்சம் நம்ம வாட்சி காட்டுவோம்.
கள்ளையா உடலோடு சேரமான் ஆரூரன் கள்ளையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேற்கொள்ள விளையா மதம் மாறா வெள்ளானை மேற்கொள்ள முளையா மதிசூடி முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அழையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே அம்பலம் நின் ஆடரங்கே அம்பலம் நின் ஆடரங்கே மன்னுகத்தில்லை வளர்கனம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல வஞ்சகர் போய் அகல மன்னுகத்தில்லை வளர்கனம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து மண்டபத்து பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியலாம் விளங்க அன்னநடை மடவாள் அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமு கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே இதான் அந்த சாளரபாணி என்கின்ற ஆனந்த பைரவி. இதுதான் அந்த காலத்தில் வானரங்கள் கண்ணி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் தானவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காயசக்தி விளைப்பர் தேனருவி அருவி தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேர்க்காலும் பறிக்காலும் பழுகும் ஊனல் இளம் திரை முடித்த
வேணி அலங்கார ஊனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. ஊனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. தானனா தனனனா 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 தனனனா. இது திரிகுடரசப்ப கவிராயருடைய குற்றால குறவஞ்சி என்கின்ற அற்புதமான ஒரு குற்றால நாதர் மேல பாடின அருமையான ஒரு குறவஞ்சி நூல். இந்த குறவஞ்சிக்கு மூத்த நூல் நம்மளுடைய குமரகுருபரர் பாடிய மீனாட்சி அம்மை குரம்னு பாடியிருக்கார். அந்த குரம் என்பதுதான் வளர்ச்சி பெற்று குறவஞ்சியாக அப்படின்னு பார்க்கிறோம். அருமையான ஒரு நூல் திரிகுடரசப்ப கவிராயருடைய குற்றால குறவஞ்சி. அந்த சந்தத்துக்கெல்லாம் அடிப்படை நம்முடைய மணிவாசகருடைய அன்னை பத்து என்கின்ற காவடிச்சந்த். அங்கிருந்து தான் காவடிச்சந்து நமக்கு. ஏன்னா அவர் தான் நிறைய பாடல்களை, சந்த பாடல்களை அருணகிரிநாதருக்கு முன்னாடி ஞானசம்பந்தருக்கு பின்னாடி ஒரு பெரிய நீண்ட இடைவெளி அதை நிரப்புனவர் மணிவாசகர். அவர் என்ன பண்ணார்னா, ஞானசம்பந்தர் யாப்பில் புரட்சி பண்ணார், மணிவாசகர் விளையாட்டில் புரட்சி பண்ணார். என்னென்ன மகளிர் விளையாட்டுலாம் இருக்குன்னு பார்த்தார். ஏன்னா பண்பாட்டையும் தமிழையும் பக்தியையும் மகளிர்கிட்ட கொண்டு போயிட்டோம்னா சந்ததிக்கு கொண்டு போயிடலாம். இதை பின்னாளில் அப்படியே பாவேந்தர் பாரதிதாசன் இந்த அருமையான ஒரு நூல் குடும்ப விளக்குன்னு எழுதுறார். ஒரு பெண் ஒரு வீட்டில் படித்தவளாக, ஒரு பெண் ஒரு வீட்டில் அறிவுள்ளவளாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி தழை தூங்கும், அதே பெண் அறியாமையிலும் படிக்காமலும் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி போகணும், இருண்ட வீடுன்னு ஒன்று எழுதினார். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு. பாசிட்டிவாக இருக்கவங்க இதை பார்த்துக்கலாம், நெகட்டிவாக இருக்கவங்க இதை பார்த்துக்கலாம். ரெண்டு எடுத்துக்கிறார், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும் ஒன்று ஒரு நூல் எழுதியிருக்கார். அதற்கு அந்த குடும்ப விளக்குன்னு எழுதினதுக்கு அடிப்படையான நூல் எங்கே இருக்கு? நம்முடைய இலக்கியத்தில் இருக்கு. அப்படி இந்த காவடிச்சந்துக்கு அடிப்படை நம்முடைய மணிவாசகருடைய காவடிச்சந்து பாடல்கள் தான். அவர் தான் மகளிர் விளையாட்டுகள்லாம் எடுத்து இதெல்லாம் எப்படி பாடல் வடிவில் அவங்க பாடுறாங்க. பாடி அந்த நாட்டுப்புற சாயல்கள் அம்மானை பாடிக்கொண்டு ஆடுறாங்க. இந்த அம்மானை எப்படி தன்னானே தானே தனநானே தானே தன்னானே தானே, இது அம்மானை பாடுற முறை சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 700-800 வருஷத்துக்கு அம்மானே இல்லை. மணிவாசகர் பாடுறார், விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பேரும் துறையில் கண்ணார் கடல் காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மான பாடுதுங்கான் அம்மான பாடுதுங்கான் அம்மானா. இதுதான் பின்னாடி நீலாம்பரியா போகுது, மேகராக குறிஞ்சி. அதுக்கு நடுவில் அதில் ஒரு நாட்டுப்புற சாயல் வருது, பின்னாடி நீலாம்பரியா எடுத்துக்கிறாங்க எல்லாரும். இதுக்கு அடிப்படை நம்முடைய அம்மானை பாடுகிற முறை. புரியுதா? அதை நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு? யாருக்கும் புரியக்கூடாது, பார்க்குறவங்களாம் அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கணும். பாடு மோகனத்தில் விண்ணாளும் தேவருக்கு இப்படி சொல்லி கொடுத்தா எல்லாரும் பாடிவிடுவாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம வித்வத்துவத்தை காட்டணும்ல. விண்ணாளும் தேவர்க்கு இதில் எடுத்த உடனே மற்றவங்க எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க. மேலாய வேதியனை
மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை. இந்த பக்கம் மதுரைக்கும் கேட்கணும், அந்த பக்கம் திருவண்ணாமலைக்கும் கேட்கணும். தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெரும் துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடு துங்கான் அம்மானாய். சாமி வரட்டுமா? முடிஞ்சு. இப்படி பாடினா எப்படி நாங்க பாடுறது? இதே பாட்டு தான் முன்னாடி பாடினது. பின்னாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை. ஏன்னா இந்த மோகனத்துல தான் பாடணும்னு நாம பின்னாடி திருவாசகத்துக்கு வச்சுக்கிட்டோம். ஆனால் அவர் அப்படி பாடல. அவர் நாட்டுப்புற வழக்காறுகளை கொண்டு வந்து பாடுகிறார். அப்படி பாடியதுதான் அன்னை பத்து என்கின்ற காவடிச்சந்து. வேதமொழியர் வண்ணித்தர் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும். வேதமொழியர் வண்ணித்தர் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும். நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரி நாதனர் அன்னே என்னும். நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரி நாதனர் அன்னே என்னும். உன்னற்கரிய சீர் உத்தர மங்கைய மன்னுவதென் நெஞ்சு அன்னே என்னும். உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும். மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் கண்கிலர் என்ன அதிசயம் அன்னே என்னும். மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் கண்கிலர் என்ன அதிசயம் அன்னே என்னும். கொன்றை மதியம் புகழ மத்தமும் துன்றிய சென்னிய அன்னே என்னும். கொன்றை மதியமும் புகழ மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும். துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றன காணவ அன்னே என்னும். துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றன காணவர் அன்னே என்னும். செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தன்னன்ன தீன தன்னன்ன தீன தன்னன்ன தீன தன்னன்ன தன்னன்ன தீன தன்னன்ன தீன தன்னன்ன தீன தன்னன்ன. காவடி சிந்தில் ஒவ்வொன்றுத்துலேயும் நிறைய வகைகள் உண்டு. இப்போ நான் சொன்னேன் குறிப்பிட்ட ராகம் கிடையாதுன்னு சொன்னேன். காவடி சிந்துக்குன்னு குறிப்பிட்ட ராகம் இல்லை. இப்போ இது என்ன ராகம்? அது ஒரு ராகத்தில் போகுது. எங்கள் குருநாதர் ஐயா பாடிக்கிட்டே இருப்பார். திடீர்னு அவருக்கு மனசில் தேஷ் வரும். அந்த தேஷ் மனசில் தேஷ் இருக்கணும். தேசப்பற்று. தேஷ்னா தேசம்னு அர்த்தம். மனசில் இருக்கணும் அந்த பற்று. அந்த பாட்டும் அப்படி இருக்கும், அந்த ராகமும் அப்படி ஈர்க்கும் நம்மளை. ரொம்ப அழகாக இருக்கும். அது அவர் அப்படி எடுத்தாருனாவே தன்னையறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். வெண்ணிலாவே தன்னையறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். வெண்ணிலாவே நாதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன். வெண்ணிலாவே வித்திலா
வெற்றில்லாமலே விளைந்த வெண்ணிலாவே நீயும் விளைந்த வண்ணம் ஏது சொல்வாய் வெண்ணிலாவே வெற்றில்லாமலே விளைந்த வெண்ணிலாவே நீயும் விளைந்த வண்ணம் ஏது சொல்வாய் வெண்ணிலாவே சச்சிதானந்த கடலில் சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே 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 வெண்ணிலாவே. இது தேஷ், ஆனால் காவடி சிந்து. மெட்டு வந்து என்னது காவடி சிந்த, ராகம் கேட்டால் தேஷ். அதனால தான் ரொம்ப அழகாக அதை பண்ணுவாங்க. அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு காவடி சிந்து. அந்த காவடி சிந்து சித்தர்களுடைய பாரம்பரியமான ஒரு இது. அது நல்லா பாடுவார். அதாவது நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி தன்னே தானே தன்னே. இப்படி ஒரு கும்மி பாட்டு. இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய பாடல்களில் ரொம்ப அழகாக இருக்கும். வள்ளலார் எப்படி நமக்கு தன்னை எறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே பண்ணாரோ அதே மாதிரி இன்னொரு காவடி சிந்து அவர் பாடியிருக்கார். பையா அதை வாசிப்பாங்க. இதுக்கு வந்து கும்மி பாட்டுன்னு பேர். ரொம்ப அழகா கும்மியடி பெண்கள் கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கொங்கை குலுங்கவே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கொங்கை குலுங்கவே கும்மியடி காமம் அகற்றிய புயனடி காமம் அகற்றிய புயனடி சிவகாம சௌந்தரி நேயனடி காமமகற்றிய தூயனடி சிவகாம சௌந்தரி நேயனடி மாமரை ஓதும் வெவ்வாயனடி மணி மன்றேனும் ஞானகாயனடி மாமரை ஓதும் செவ்வாயனடி மணி மங்கனும் ஞானகாயனடி ஆனந்த தாண்டவராஜ நடி ஆனந்த தாண்டவராஜ நடி நம்மை ஆட்கொண்டருளிய தேஜனடி வானந்த மாமலை மங்கை மகள் வடிவாழ நடி மணவாழ நடி வடிவாழ நடி மணவாழ நடி வானநடி மணவாழ நடி கல்லை கனிவிக்கும் சுத்த நடி முடி கங்கை கருளிய கத்த நடி கல்லை கனிவிக்கும் சுத்த நடி முடி கங்கை கருளிய கத்த நடி
தில்லை சிதம்பர சித்தனடி தேவசிங்கமடி உயர் தங்கமடி தேவசிங்கமடி உயர் தங்கமடி சிங்கமடி உயர் தங்கமடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை கூலுங்கவை கொம்மியடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை கூலுங்கவை கொம்மியடி. இது கொம்மி பாட்டு. எவ்வளவு இருக்கு, பாடிக்கிட்டே போகலாம். இதில் பெரிய கெட்டிக்காரர் யார் அப்படின்னா அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, அதே போல் நம்முடைய முத்துத்தாண்டவர். இவங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தார், அண்ணாமலை ரெட்டியார்னு அவருக்கு பேர். அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து என்று சொன்னால் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து என்று அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்வார்கள். அவர் காவடி சிந்தில் நிறைய விதங்களை கொண்டு வரார். ஏன்னா வளர்ச்சி பெற்ற வடிவம். அந்த அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து தான் இன்று பரதநாட்டிய அரங்குகளில் நிறைவாக அப்படி வச்சு அப்படி மனசில் அந்த பெண்ணினுடைய அந்த ஆடலை நிறுத்தணும்னா அதுக்கு முன்னாடி கண்ணனை பாடியிருக்கும், சிவனை பாடியிருக்கும், என்னென்னவோ பாடியிருக்கும், ஒன்றும் ஞாபகத்தில் இருக்கு. அந்த கடைசியாக முருகனை வச்சு ஒரு காவடி சிந்து பாடிடும். ஆட்டமாக ஆடி தீர்த்துரும் அந்த பொண்ணை. மனசில் பிரமாதமாக அந்த பொண்ணை ஆடிடுச்சுன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அப்படி கடைசியாக வச்சுப்பாங்க அந்த காவடி சிந்தை. அப்படிப்பட்ட அண்ணாமலை ரெட்டியாருடைய ஒரு காவடி சிந்தை. இந்த காவடி சிந்து எப்படி இருக்கு பாருங்களேன். சென்னிக்குள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். சென்னிக்குள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். சென்னிக்குள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையில் புனை வீரன் அயில் வீரன். வண்ணமயில் முருகேசன் கூற வள்ளி பதம் பணி நேசன். ஊரை வரமே தரு கழுகா சலபன் கோயிலின் வளம் நான் மறவ அதே சொல்வன் மாதே. கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி. கண்கள் கூச பிரகாச தொளிமா சத்நிலா சத்தொடு குலவும் பூவி பலவும். சன்னதியில் துவஜ ஸ்தம்பம் விண்ணில் தாவி வரு இந்த கும்பம். ஏனும் சலராசியை வடிவ பல கோடி வேதியில் தாங்கும் உயர்ந்தோங்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம். பல அடியார் கணமொழி போதினில் அமராவதியமயோ செவியடைக்கும் அண்டம் உடைக்கும். அடைக்கும் அண்டம் உடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேலேற்றி.
கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கோடும் கனலேறிய மழுக வருபவரெவரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார் கதி காண்பார் இன்பம் பூண்பார். இது ஒரு வகை. இந்த சாளரபாணி என்னென்ன ஜன்னலை திறந்திருக்கு பாருங்க. சாளரம்னா ஜன்னல். எத்தனை விதமாக அது விரிந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இது ஒரு ராகம். காவடி சிந்தல் இது ஒரு மெட்டு, இது ஒரு தனி ராகம். ஆனந்தபைரவி ஒரு தனி ராகம், தேஷூரி தனி ராகம். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை நாட்டு மக்களுடைய, எளிய மக்களுடைய அந்த சந்த ஞானம், அது அவங்களுடைய சொந்த ஞானம். அந்த சந்தம் அவங்களுக்கு பாட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, இசையெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த மெட்டுக்கு பாட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது பாட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, பூ கட்டுறது மாதிரி. அந்த சந்தம்ன்ற நூல் எடுத்துப்பாங்க, நார் எடுத்துப்பாங்க, அதில் சொல்லு என்ற பூவை வச்சு வச்சு கட்டிடுவாங்க. அந்த சந்தம் அவங்களுக்கு தெரியும். நம்ம வகுப்புக்கெல்லாம் போவோம், சந்தமும் தெரியாது, பாட்டும் தெரியாது, தாளமும் தெரியாது. 10 வருஷம் தேவார வகுப்புக்கு போவோம். எத்தனை வருஷம் போயிருக்கீங்க? 10 வருஷம் போயிருக்கீங்க. 10 வருஷம் போயிருக்கீங்களே. தக்கிட்ட சந்தத்தில் ஒரு பாட்டு பாடுங்க, தக்கிட்டவா அப்படின்ட்டு, கிட்டவா அப்படின்னு சொல்லி தக்கிட்டவா பாடு அப்படின்னா முழிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. மொத்தமே 5 நடை. அதில் ஒரு நடை தேவாரத்தில் இல்லை. சங்கீர்ணம் தேவாரத்தில் கிடையாது. 4 நடை. எத்தனை நடை? 4 நடை. அதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. 40 வருஷத்துக்கு முன்னாடி நாத்தனார் சொன்னது ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் 4 நடையை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. தக்கிட்டேன்னு ஒன்று, தக்கதிமின்னு ஒன்று, தக்கிட்டேன்னு ஒன்று, தக்கிட்ட தக்கதிமின்னு ஒன்று. இந்த 4 நடை தான். அப்படி தானேங்க? அது இவர்கிட்ட கேட்கணும். 4 நடை. 5 நடையில் சங்கீர்ணம் இல்லை. அப்போ இந்த 4 நடையை ஞாபகத்தில் வச்சுக்கல. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறோமே. அப்போ நம்ம புத்தி எங்கே இருக்குது? புரியுதா? அதனால் அதெல்லாம் தப்பு தாளம். இனிமேல் தேவார தாளத்தை பழங்குங்க. தப்பு தாளத்தை விட்டுட்டு தேவார தாளத்தை பழங்கு. நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே, அதெல்லாம் பேசாது. அன்னைக்கு தானே சொன்னாங்க, இன்னைக்கு சொல்லலை. இல்லை, இன்னைக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு சண்டை போடு. நேற்று சொன்னது இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாத. சண்டை கூட புதுசு புதுசாக போட்டு தொலைங்களேன். என்னைக்கோ நடந்ததை கொண்டு வந்து ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு நம்ம ஏன் அந்த வேலை? புதுசு புதுசாக தினமும் கண்டுபிடிங்க சண்டையை. அன்னையோட அந்த சண்டையை முடிங்க, நாளைக்கு வேற சண்டை. அப்போ தான் நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஒன்றுத்தையே உங்களுக்கு போர் அடிக்கலை. ஒரே விஷயத்தை நொய்யன்னு பேசிக்கிட்டு அதே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது. புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சண்டை போடுவோம். அது அன்னையோட மறப்போம். மறுநாள் இன்று புதிதாக பிறந்தோம். இன்றைக்கி என்ன சண்டை போட போகிறோம்? நீ எதாவது ஐடியா வச்சிருக்கியா? நான் சொல்லவா? நீ சொல்கிறியா? அப்படின்னு சண்டை ஆரம்பிக்கணும். நான் தான் சொல்லுவேன், இல்லை நான் தான் சொல்லுவேன். அப்படியே ஆரம்பிங்க, ஜாலியாக இருக்கும். புரியுதா? அது அன்றைக்கி நைட்டோட மறந்துடணும். அடுத்து மறுநாள் அப்படியே போங்க. ஒரு எங்கேயோ சொன்னது, எப்பயோ சொன்னது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவாரத்தை மறந்துடுறோம், தாளத்தை மறந்துடுறோம், தோளுடைய செவினே மறந்துடுவோம். அதுவே நமக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். 11ஆவது வருஷம் கிளாஸுக்கு போகும்போது, என்ன ஐயா தோளுடைய சிவின் இவங்களுக்கு மட்டும் தனியாக வேற மாதிரி நடத்துகிறாரு. நீ மறந்துட்ட, நீ 9 வருஷம் பழசு, மறந்து தொலைச்சிட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ பயிற்சி, முயற்சி, அதுதான் நமக்கு தேர்ச்சியை கொடுக்கும். அடுத்த மாதத்திலிருந்து இப்போ ஆடி முடிஞ்சு ஆவணி இல்லையா? அதனால் நீ அதை கவனி. என்ன கவனி அப்படின்னா, அற்புத திருப்பதிகங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய வகுப்பை நாம் தொடங்க போகிறோம். இந்த வகுப்பு இன்றோடு நிறைவு. ஏன்னா பண்கள் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி முடிச்சிட்டோம். நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டீங்க. இதுக்கு மேலே நடத்துறதுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு. அதனால் சரி புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு நான் இதுவரையும் உங்களுக்கு நான் இட்லி போட்டேன். நாளையிலேருந்து அதே மாவு வச்சு தோசை போட போகிறேன். புரியுதா? மாவு அதே தான், பண்ண அதே தான், அதில் மாற்ற முடியாது, நம்மள்ட்ட இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு தோசையாக கொடுக்க போகிறேன். அற்புத பதிகங்கள்னு ஒரு தோசை, அகத்தியர் தேவாரத்திரட்டுன்னு ஒரு மசாலா தோசை. புரியுதா? ஆனால் மாவு என்னது? எங்கிட்ட இருக்கிறது பண்ணுங்கிற மாவு தான். அதை நான் இட்லியாக கொடுத்து பார்த்தேன், போர் அடிச்சு போச்சு உங்களுக்கு. ஏன்னா அதில் நீங்கள் தெளிவாயிட்டீங்க. ரைட்டு, இட்லி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சா? ஆனால் இட்லி சுட தெரியுமான்னு கேட்டால் அது தெரியும். நான் இட்லி எப்படி சுடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். நல்ல தலையெல்லாம் ஆட்டுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓ, ரொம்ப புரிஞ்சிருச்சு போல இருக்கேன்னு, ரொம்ப அருமையாக புரிஞ்சிருச்சு போல இருக்குது, தலையெல்லாம் ரொம்ப ஆட்டி ரசிக்கிறாங்களேன்னு. அப்புறம் தான் தெரியுது, இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கொசு கண்ணில் முக்கியம், அதுக்காக இவங்க தலையாட்டி இருக்கிறாங்க அதை விரட்டுறதுக்குன்னு. எனக்கு அப்புறம் தான் ரொம்ப நாளாக புரிஞ்சுது. அங்கே உட்காந்து போகிறது, ஓ அங்கே உட்காந்து நம்மளும் அப்படி தான் தலையாட்டுவோம் போல இருக்குது. நான் நினச்சின்னா பாட்டை ரசித்து புரிஞ்சு தலையாட்டுறாங்க போல இருக்குன்னு.
இப்படி தப்பாலாம் நினச்சிட்டேன். அதனால் வெகு விரைவில் நாம் அடுத்த மாதம் அற்புத திருப்பதிகங்கள் என்கின்ற ஒரு புது வகுப்பை தொடங்க போகிறோம். அதுலேயும் இப்படி தான் 3 வகுப்புகள் நாம் வகுப்பாகவும், 4வது வகுப்பு 3 வகுப்புகளில் நாம் படித்ததை இதுபோல் பக்கவாத்தியத்தோடு அற்புத திருப்பதிகங்களை ஒரு கச்சேரி. அந்த 3 வகுப்புகளிலும் நீங்கள் முறையாக இதுபோல் இன்னும் ஒரு 3 மடங்கு இடம் கொள்ளாமல் உட்காரணும். ஒரு சேர் இருக்கக்கூடாது, இங்கே ஒரு காலி சேர் இருக்கக்கூடாது. அப்படி அந்த வகுப்பை நீங்கள் இது பண்ணி இப்போ பயன் தரும் பதிகங்களை தான் நம்ம நடத்த போகிறோம். அற்புத பதிகங்கள்ன்றது பயன் தரும் பதிகம். அந்த பதிகங்களை நாம் முழுமையாக கற்றுக்க போகிறோம் அடுத்த மாதத்திலிருந்து. சரியா? அதனால் செப்டம்பர் மாதம் நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த பலன் தரும் பதிகங்கள் அல்லது அற்புத பதிகங்களை என்ன பண்ண போகிறோம், சொல்லித்தர போகிறோம். அதனுடைய சிலபஸ் எல்லாம் போட்டு அனுப்பின உடனே இதே உங்களுடைய தமிழிசை வகுப்பு என்ற குழுவில் அது இடம்பெறும். அதில் புதிய மாணவர்களை நாம் அது ஐயா விளம்பரப்படுத்தி இங்கே நடக்கக்கூடிய அத்தனை சத்சங்கத்திலையும் அதை பற்றி சொல்ல போகிறாங்க. அதற்கு ஒரு விளம்பர பேனர் வெளியில் வைக்கிறோம். யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். சரியா? அதனால் அந்த வகுப்பு புதிய வகுப்பு நாம் தொடங்க போகிறோம். சரி, நிறைவாக இப்பொழுது செந்துருத்தி என்கின்ற பண், அதனுடைய ராகம் மத்தியமாவதி, அதை நம்ம பார்த்துடலாம். ஒரே ஒரு பதிகம் தான் இருக்குது மொத்தத்திலேயே, ஒரே ஒரு பதிகம். நம்பி ஆரூரர் அருளி செய்த ஒரே ஒரு பதிகம். அந்த பதிகத்தில் அந்த முழு பதிகத்தை, எனக்கு கிடைச்சிருக்கிறதே ஒன்று தானே, அந்த முழு பதிகத்தையும் நாம் பார்த்துட்டு நிறைவாக ஒரு வாழ்த்து பாட்டையும் அதிலே பாடி நிறைவு செய்யலாம். இப்பொழுது மங்கள ராகம் என்று சொல்லக்கூடிய மங்களம் பாடுதல் என்றால் ஒரு கச்சேரி நிறைவு பெறப்போகிறது என்பதை செந்துருத்தி பண்ணில் பாடுகிற ஒரு வழக்கம் உண்டு. நம்பி ஆரூருடைய துன்பம் அதோடு நிறைவு அப்படிங்கிறது தான். அந்த பண் பாடினோடனே அவருக்கு இன்னொரு கண்ணும் கிடைச்சது. அதோடு அந்த துன்பம் அவரை விட்டு விலகி இன்பத்தை கெடுத்தது. அதனால் இந்த மங்களம் என்பது உங்களுக்கு மங்களத்தை கொடுக்கும். சரியா 8:30 நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இதில் ஒரு 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். இந்த பண்ணுக்கு 3 உணர்வுகள் உண்டு. இதை நான் பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம இதை சொல்கிறேன். முதல் நிகழ்வு ரொம்ப உருக்கம், கண்ணீரை வரவழைக்கக்கூடிய உருக்கம். தன்னுடைய கஷ்டத்தை புழிஞ்சு 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 பெருமான்கிட்ட சொல்கிறார். அது மிஸ்ர சாப்பு என்ற தாளத்தில் மிக பொறுமையாக எங்களுடைய குருநாதர் அதை பாடினார். அதே எங்களுடைய குருநாதர் அது என்ன பண்ணார்னா விரைவுபடுத்தி ஆதி தாளத்தில் மாற்றி பாடினார். அவரே அதை சுத்தாங்கமாக பாடும் பொழுது சரணாகதி, விரைவாக பாடும்போது அழுகையும் ஆத்திரமும் சேரும். ஏன்னா ஒரு கண் கிடைச்சிருச்சு காஞ்சிபுரத்தில் நம்பி ஆரூரருக்கு, வலது கண் கிடைக்கல. அதனால் கிடைக்கலன்னு நினச்சி அழுது புலம்பி பாடியது முதல் பாட்டு. அடுத்து அவர் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல சுவாமி. உடனே கோவம் வந்துருச்சு. கோவம் என்ன பண்ண, அழுகையும் சேர்ந்து வருது. சொல்லுவோம் இல்லையா, அழுகையும் ஆத்திரமுமா இருக்குன்னு. அதில் பாடக்கூடியது அடுத்த பாடல்கள். கடைசி பாட்டில் சாஷ்டாங்கமாக பெருமாண்ட சரணாகதி அடைகிறார். உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைப்பா. அந்த உணர்வு, இந்த 3 உணர்வையும் அந்த பண் நமக்கு ஏற்படுத்தும். இப்போ முதல்ல அழுது கொண்டே அவர் பாடிய உருக்கமான பாட்டு. கம்முன்னு இதை அருமையாக கேளுங்க. இந்த பண்ணில் ஒரே ஒரு பதிகம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்பி ஆரூர் இல்லை, ஞானசம்பந்தர் பாடியிருக்கலாம், இல்லாமல் இருக்காது. நமக்கு கிடைக்கல இல்லையா? அதனால் இருக்கிறதையாச்சும் காப்பாற்றணும். செல்லு தின்ன அளவுக்காச்சும் தேவாரத்தை படிங்க. அதுதான் அதிகமாக படிச்சிருக்கு. தேவாரத்தை தின்னு செரிச்சிருச்சு. செல்லு தின்ன அளவு கூட நாம் இன்னும் தேவாரத்தை படிக்கல. அது பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டுருச்சு பாருங்கள். புரியுதா? அந்த அளவு கூட நம்ம இன்னும் பார்க்கல தேவாரத்தை. ரொம்ப பொறுமையாக பார்க்க வேண்டிய முதல் பாட்டு. மீளா அடிமை மீளா அடிமை உமக்கே ஆளாய் மீளா அடிமை உமக்கே
இருப்பீ திரையா வாழ்ந்து போதி ஒன்றும் நடக்கல. வந்தது கோபம், அழுகையும் மாத்தனவுமா இல்லையா? அப்போ எப்படி பாடினார்? விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பியாட்பட்டே குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் எட்டு கடிகள் என்கண் கொண்டி நீரே பழிப்பட்டி மற்றை கள்ளாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே அன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூரகத்தீரே கன்று முட்டி உண்ண சுரந்த காயவை போல என்றும் முட்டா பாடும் அடியார் தம் கண் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே துருத்தியுறைவி பழனம் பதியா தொற்று துறையாழ்வி இருக்கை திருவாரூரேயுடைய மனமே என வேண்டாம் அருத்தியுடைய அடியா தங்கள் தங்கள் அருத்தியுடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் பருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரேன் செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர் எந்தம் அடிகள் இதுவே ஆமா உமக்கார்பட்டோர்க்கு தந்தம் பலவும் பாடும் அடிய தம் கண் காணாது பந்தம் பெருமான் முறையோ என்ற வாழ்ந்து போதீரே தினைத்தால் அன்ன செங்கால் நாரை சேரும் திருவாரூர் புனத்தார் கொன்றை பொன்போல் மாறை புரிபுங்கடையீரே தனத்தால் இன்றி தாம் தாம் மெலிந்து தம் கண் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே ஆயம் வேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏயும் பெருமான் மாறுமக்கார்வத்தோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்ட வாழ்ந்து போதீரே கடியாய் கடலாய் கலனாய் நிலன கலந்த சொல்லாதீ கிழியா குலத்தில் பிறந்தோம் உண்மை இகழாதே துவோம் பழிதானாவது அறியீரடிகள் பாடும் பத்தரோம் பழிதான் காணாதலம் இருந்தால் வாழ்ந்து போதீரே பேயோடேனும் பிரிவென்றினாது என்ப பிறரெல்லாம் காய்தான் வேண்டி கனிதான் அன்றோ கருதி கொண்ட கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்காட்பட்டோர்க்கு வாய்தான் திரவி திருவாரூரி வாழ்ந்து போதீரே செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் திருமூலட்டானம்மே இடமா கொண்டீரே இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாதே துவோம் வருந்தி வந்தும் உமக்கொன்றுரைத்த வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே ஒன்றும் நடக்கல. இப்ப சரணாகதி அழுதும் பார்த்தாச்சு,
அதட்டியும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு? குழஞ்சிட்டார். காரூர் கண்டத்து என் தோள் முக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் திருமூலட்டானத்தே அடிப்பேர் ஆரூரன் பாரூரறிய என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர், நீரே பழிப்பட்டீர். வாரூர் முலையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே, வாழ்ந்து போதீரே, வாழ்ந்து போதீரே. மூன்று உணர்வுகள். இப்ப இதே மங்களத்தில் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சுப்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி பையம் நீடுக மாமழை மண்ணுக மெய்வீரும் அன்பர் வேளங்குக சைவ நன்னேரி தாம் தழை தோங்குக சைவ நன்னேரி தாம் தழை தோங்குக தெய்வவன் திருநீர் சீரக்கவே வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாழியவன் சீர் பாடும் வாழியவன் சீர் பாடும் 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 தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்ப துறையன் தாய் போற்றி பாகம் பெண் உரு ஆனார் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி ஏகம்ப துறையன் தாய் போற்றி பாகம் பெண் உரு நாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி 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 புராணக்காரன் போற்றி போற்றி சயசய போற்றி 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 சயசய போற்றி. அனைவரும் இணைந்து ஐந்தெழுத்து மந்திரம் சொல்லி நிறைவு செய்வோமாக.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சத்தமா. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய 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 நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய 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 நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம சைவத்தில் சிவபெருமானை சொல்லும் பொழுது முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஸ்ருதி பாக்ஸ் இவ்வளோ பெருசு இருக்கும், போடுறதுக்கு ஒரு தனி ஆள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தம்பூரா ஸ்ருதி, அதுக்கப்புறம் ஸ்ருதி பெட்டி, அப்படியே சுருங்கி சுருங்கி வந்து பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன். கர்நாடக இசையில் கூட இப்படி ஒரு ஸ்ருதி பாக்ஸை பயன்படுத்தினா தான் நான் பார்த்ததுல தான் ஸ்ருதி பாக்ஸ். இன்றைக்கி 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஸ்ருதி பாக்ஸ் இவ்வளோ பேர் இணைச்சிருக்கு பாருங்கள். இதுதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. திருச்சிற்றம்பலம். எப்பொழுதுமே தேவாரம் பாடுறவங்க புதுமையாக எதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தேவாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும் இல்லையா?